ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்முடன் இருக்கும் ஏழைகள். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. உபாகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். ஏழைகள் அநேகர் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் என்ன செய்ய முடியும் என்று அப்படியே அவர்களை விட்டுவிடுவதா, அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா? ஒரு வேத எழுத்தாளர், ஏழைகள் என்பவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி. அவர்கள் இருப்பதினால்தான் நாம் கொடுப்பதற்கான வாய்ப்பை பெற்று நம்மிடம் இருப்பதில் கொஞ்சத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைய முடிகிறது. அப்படி செய்வதனால் நாம் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடிகிறது. தேவனை கனம் பண்ணவும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது என்று கூறுகின்றார். இதோ இந்த வசனங்கள் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்றன. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31வது வசனம். சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம். எனவே தகுதியான ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது இயேசுவுக்கு நேரடியாக உதவி செய்கிறோம் என்ற மன மகிழ்ச்சியை தருகின்றது. யார் ஏழை என்று கண்டுபிடிப்பதில் சில நேரங்களில் பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஏமாற்று உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூங்கும் குழந்தை ஒன்றை கையில் வைத்திருப்பார்கள், அழகாக நடிப்பார்கள். அப்படி ஒரு கூட்டமே அலைகிறது. வாடகை குழந்தைகளை மயக்க மருந்தின் மூலம் தூங்க வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கும் கூட்டம் ஒன்று இருக்கின்றது. மருத்துவமனையில் ஒருவர் சுகவீனமாக படுத்திருக்கிறார், அவசரமாக பணம் தேவைப்படுகிறது என்று சிலர் கேட்கிறார்கள். பேருந்து நிலையத்தில் பணத்தை தொலைத்து விட்டேன், ஊர் போக பணம் வேண்டும் என்று சிலர் கேட்பார்கள். உங்களிடமும் இப்படி கேட்டிருப்பார்கள். ஒரு போதகர் இவ்வாறு எழுதுகிறார். ஒருமுறை என்னிடம் கேட்ட ஒருவரிடம் நான் பயணச்சீட்டு எடுத்து தருகிறேன், எந்த ஊர் செல்ல வேண்டும் என்று கேட்டேன். வாய்க்கு வந்தபடி என்னை திட்டிவிட்டார். எந்த மருத்துவமனையில் சுகவீனமாக இருக்கிறார் என்று சொல்லுங்கள், நான் நேரில் வந்து தேவையான உதவி செய்கிறேன் என்றவுடன் நடையை கட்டிவிட்டார் மற்றொருவர். இவ்வாறு எழுதுகிறார் அந்த போதகர். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்களின் உண்மையான தேவை என்ன என்பதை அறிந்து நம்மால் முடிந்ததை செய்வது ஊழியத்தின் ஒரு பகுதி ஆகும். சமீபத்தில் நீங்கள் அப்படி செய்தது என்ன? ஏழைகளுக்கு உதவ என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.